மு.க. ஸ்டாலினுக்கு தமிழ்நாடு பற்றி எண்ணமே இல்லை. அவருடைய குடும்பம் வளர வேண்டும். அவருடைய மகன் துணை முதலமைச்சராக வர வேண்டும். காங்கிரஸை கயற்றி விட வேண்டும் என்பதுதான் மு.க. ஸ்டாலினுடைய 2026 கொள்கை மந்திரம், தாரக மந்திரம். திமுக 1967 கூட்டணி இருந்திருக்காங்க. இந்த வாட்டி 2024 தனியா போனமான திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு போட்டு இருக்கக்கூடிய பெரிய பெத்த நாம மாதிரி போட்டுகிறார்கள் என்ற ஒரு அச்சம் அவர்களின் மனதில் இருக்கிறது. தேமுதிக, ஜி.கே. வாசன் போன்ற கட்சிகள் எல்லாம் ஒன்று இணைந்தால் திமுக இடம் காணாமல் போகிவிடும். டெல்லியில் ஒரு கேம், சென்னையில் ஒரு கேம். சதுர விளையாட்டு ஆடுவதில் திருமாவளவனுக்கு நிகராக சிவதாண்டம் ஆடின சிவபெருமான் கூட இல்லை, அவர் தான் ஆடுறாரு. அப்படி டம் டம் டக்கடம் டம் 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 டக்கடம் டம் அப்படின்னு. அங்கு பாஜகவிற்கு ஆதகமாக சாதகமாக இருப்பது டி.கே. சிவகுமார், காங்கிரஸ் துணை முதலமைச்சர். அவர்தான் இந்த பிரச்சனையை கிளப்பி விட்டிருக்கிறார். அவர் முதலமைச்சராவதை பார்க்கிறார். அது ராகுல் காந்திக்கு மாபெரும் பேரிடியாக இருக்கும். அந்த பின்னணியில் பார்த்தால்தான் சித்தராமையாவை ஒதுக்கி விடுவார்கள். கர்நாடகாவில் மல்லிகார்ஜுன் கர்கே மீது 500 கோடி ரூபாய் புகார்களை சொல்லி இருப்பதனால் அவர் எந்த சமயத்திலும் கைது செய்யப்படலாம் என்ற ஒரு தத்துவமும் இருக்கிறது. அதை தடுப்பதற்காக மூக்கை நேராக தொடாமல் இப்படி தொடுகிறார்கள். தேர்தலில் கண்டிப்பாக பாஜக மீண்டும் வெற்றி அடைய வேண்டும் என்ற பின்னணியில் பார்த்து 2வது முறையாக என் மண் என் மக்கள் பாத யாத்திரை துவக்குவார் என்று தான் டெல்லியில் பேசுகிறார்கள். அண்ணாமலை தொடர்வார் என்று சொல்லுகிறார்கள். அந்த ஹாட் நியூஸ் கூடிய விரைவில் செந்தில் பாலாஜி விடுதலை செய்யப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. செந்தில் பாலாஜி விடுதலைக்காக ஓரிரு அமைச்சர்கள், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை டெல்லி சந்தித்து பேசியிருக்கிறார்கள். சார், இப்போ தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் டெல்லி மத்திய அமைச்சர் சி.ஆர். பாட்டீல் அவர்களை சந்திக்க இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கு. குறிப்பாக இந்த கர்நாடகாவுக்கும் தமிழகத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த தண்ணீர் பிரச்சனை தான். அதாவது கர்நாடகாவை தமிழகத்துக்கு தண்ணீர் கொடுக்க சொல்லி வலியுறுத்த வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை முன்வைக்க போவதாக செய்தி தெரிவிக்கிறது சார். இதை எப்படி சார் பாக்குறீங்க? சி.ஆர். பாட்டீல் நேற்று லோக்சபாவில் சொல்லும் பொழுது சொல்லிவிட்டார், ஏற்கனவே எங்களுக்கு மேகதாது கட்டுவதில் அனுமதி கொடுக்க மாட்டோம் என்று. அது தமிழகத்திற்கு ஆதரவாகத்தான் இருக்கிறதே தவிர, மிஸ்டர் துரைமுருகன் டெல்லிக்கு வந்தால் கண்டிப்பாக சி.ஆர். பாட்டீல் என்பவர் குஜராத்காரர். அவர் குஜராத்தினுடைய மாநில பாஜகவின் தலைவராக இருந்தார். பிரதமர் நரேந்திர மோடிக்கு மிக 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 நெருக்கமானவர், அமித்ஷாவை விட நெருக்கமானவர். அவருடன் தன்னுடைய மணல் கொள்ளை விஷயத்தை பற்றி பேசினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்று தான் டெல்லியில் சூசக தகவல்கள் கிடைக்கின்றன. நெல்லை சிவா சார், அப்போ துரைமுருகன் அவருடைய வருகை இந்த காவிரி நீர் அப்படிங்கிறத தாண்டி அவருடைய தனிப்பட்ட விவகாரங்களுக்கான ஒரு ஆலோசனைக்காகத்தான் வருகிறார் அப்படிங்கிறீங்களா சார்? ஆமா, கண்டிப்பாக கண்டிப்பாக. ஓகே சார். இப்போ பாத்தீங்கன்னா இந்த காவிரி நீர் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் கர்நாடகாவில் காங்கிரஸ் அரசு தான் இருக்கிறது. அப்போ காவிரி நீர் திறந்து விட சொல்லியக்கூடிய நிகழ்வை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி தெரிவிச்சார் அப்படின்னாலே உடனடியாக சித்தராமையா தண்ணியை திறந்து விட்டுருவாங்க. அப்போ ராகுல் காந்தியை சந்திக்காமல் இங்கு மத்திய அமைச்சரை சந்திப்பதற்கான காரணம் என்ன சார்? காரணம் என்ன என்று கேட்டால், மூக்கை நேராக தொடாமல் இப்படி தொடுகிறார்கள். அதாவது ராகுல் காந்தியிடம் கதவு தட்டினாலே எல்லாம் முடிஞ்சிடும். அதை விட்டுட்டு இப்ப நீட்டுன்னாங்க. நீட்டுல பாருங்க, சுப்ரீம் கோர்ட் நல்லா அடி கொடுத்தாங்க திமுகவிற்கு. அதை பத்தி பேச மாட்டாங்க திமுக காரங்க. காரணம் நீட் ஒழிக ஒழிக ஒழிக, எல்லாரும் ஒழிக, நரேந்திர மோடி ஒழிக, அமித்ஷா ஒழிக, கவர்னர் ஒழிக, வாழ்வது ஒன்று திமுக குடும்பம், திமுக ஆட்கள் வாழ வேண்டும், அதுதான் சரி. அப்பொழுது அந்த பின்னணியில் பார்த்தால் கண்டிப்பாக தாங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரே ஒரு பதில், திமுக இந்த விஷயத்தில் கண்டிப்பாக தோல்வியைத்தான் காணும். சரி, இப்போ திமுக ஆலோசித்து வருவது போல இப்ப 2026 தேர்தல்ல கூட்டணி கட்சிகளை கலட்டி விட்டு திமுக தேர்தல் களம் கண்டால் இது திமுகவுக்கு சாதகமாக அமையுமா அல்லது பாதகமாக இருக்குமா சார்? பாதகமாக அமையும். இன்று வரை திமுக தனித்து போட்டியிட்டதே கிடையாது. நீங்க, நான் ஒரு சின்ன டேபிள் அனுப்புறேன், நான் ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கேன் நெல்லை சிவா. அதை தங்களுடைய நேயர்களுக்கு இந்த விஷயத்தில் சார்பாக போட்டு காண்பிக்க வேண்டும். அதில் திமுக இன்று வரை 1967 கூட என்னுடைய மரியாதைக்குரிய தகப்பனார் ஜா. ராமபத்ரன் அவர்கள் ராஜாஜியிடம், மூதறிஞர் ராஜாஜியிடம் செயலராக இருந்த பொழுது, அப்பொழுது பேரறிஞர் அண்ணா, ஐயா காயிதே மில்லத்தை எல்லாம் சந்தித்து வந்து விட்டார். அப்பொழுது கூட கூட்டணியில் தான் இருந்தது திமுக.
திமுக 1967 கூட்டணி இருந்திருக்காங்க. இந்த வாட்டி 2024 தனியா போனமான திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு போட்டு இருக்கக்கூடிய பெரிய பெத்த நாம மாதிரி போட்டுகிறார்கள் என்ற ஒரு அச்சம் அவர்களுக்கு மனதில் இருக்கிறது. திமுக தோல்வி அடையும். அண்ணா திமுக, பாஜக, சீமான் மற்றும் பாமக, தேமுதிக, ஜி.கே. வாசன் போன்ற கட்சிகள் எல்லாம் ஒன்று இணைந்தால் திமுக இடம் காணாமல் போகிவிடும். சார், இப்போ தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு திமுக தலைமைக்கு பொறுத்த வரைக்கும் அதிக அளவுல குடைச்சல் கொடுக்கக்கூடியது தமிழக காங்கிரஸா அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சியா, தொல் திருமாவளவன் அவர்களா? விடுதலை சிறுத்தை கட்சி. அவர் டபுள் கேம் ஆடுறாரு. டெல்லியில ஒரு கேம், சென்னையில ஒரு கேம். சதுர விளையாட்டு ஆடுவதில் திருமாவளவனுக்கு நிகராக சிவதாண்டம் ஆடின சிவபெருமான் கூட இல்லை. அவர் தான் ஆடுறாரு. அப்படி டம் டம் டக்கடம் டம் 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 டகடம் டம் அப்படின்னு. திராவிட கட்சிகளை பொறுத்த வரைக்கும் திமுக, அதிமுக போன்ற கட்சிகளை பொறுத்த வரைக்கும் மத்தியில கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற தத்துவத்தை கையில இருக்கக்கூடிய சூழ்நிலையிலையும் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் சுயாட்சி அப்படிங்கிறதுல பிடிவாதமாகத்தான் இருந்துகிட்டு இருக்காங்க. அதாவது அமைச்சரவையில யாருமே ஈடுபடக்கூடாது, தாங்கள் மட்டும்தான் ஈடுபட வேண்டும் அப்படிங்கிறதுல ரெண்டு கட்சியுமே உறுதியாக இருந்துகிட்டு இருக்காங்க. இப்போ தமிழகத்துல நடக்கக்கூடிய அரசியல் சூழல், திமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி கருத்துக்களை முன்வைப்பது, அந்த பக்கம் அதிமுக பலகீனமாக இருப்பது, இது போன்ற நிகழ்வுகள் அடிப்படையில பார்க்கும்போது 2026ல கூட்டணி ஆட்சி அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சார்? 100க்கு 100 வாய்ப்பு இருக்கிறது நெல்லை சிவா. காரணம், திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுக இரண்டையுமே சேர்த்து கொண்டால் கடந்த 20 வருடங்களாக அம்மையார் ஜெயலலிதா உயிருடன் இருந்த பொழுதும் ஐயா கருணாநிதி உயிருடன் இருந்த பொழுதும் 45-50% வாக்குகளை அவர்களே வைத்துக் கொண்டிருந்தார்கள். அது குறைந்து 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 கழுதை தேய்ந்து கட்டெரும்பானது மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது 25%ல நின்றுடுச்சு. மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி 25% நிமிர்ந்ததுனால அதிமுக, திமுக வாக்கு வங்கி குறைந்து விட்டது. நீதி யார் எடுத்துனான்னு கேட்கலாம் நீங்க. பாஜக, அண்ணாமலை, சீமான், நாம் தமிழர் கட்சி போன்றவர்கள் எல்லாம் கண்டிப்பாக மாறுதல்கள் வரக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. அதை வைத்து பார்த்தால் திராவிட முன்னேற்ற கழகம் வரக்கூடிய நாட்களில் சிறுபான்மை பற்றி கூட்டணி ஆட்சி தான் வரும் என்பதுதான் என்னுடைய நிதர்சனம். சார், இப்போ கர்நாடகாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கர்நாடகாவுடைய முதல்வர் சித்தராமையா மைசூர் நகர்ப்புற மேம்பாட்டு ஆணையத்துல 400 கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருக்கிறது. அதே நேரத்தில் அவருடைய மனைவிக்கு வீட்டு மனை சட்டவிரோதமாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி கர்நாடகா பாஜக எம்எல்ஏக்கள் போர்க்கொடி தூக்கி இருக்காங்க. இத நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அங்க நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன சார்? அங்கு பாஜகவிற்கு ஆதகமாக சாதகமாக இருப்பது டி.கே. சிவகுமார், காங்கிரஸ் துணை முதலமைச்சர். அவர்தான் இந்த பிரச்சனையை கிளப்பி விட்டிருக்கிறார். கண்டிப்பாக டி.கே. சிவகுமார் பாஜக அனுமதியுடன் அவர் முதலமைச்சராவதை பார்க்கிறார். அது ராகுல் காந்திக்கு மாபெரும் பேரிடியாக இருக்கும். அந்த பின்னணியில் பார்த்தால்தான் சித்தராமையாவை ஒதுக்கி விடுவார்கள். அதுதான் பின்னணி. சார், இப்போ பாத்தீங்கன்னா இந்திய அளவிலேயே அங்க திரும்பி பார்க்கக்கூடிய அளவுலதான் அந்த சட்டமன்றத்துல, கர்நாடக சட்டமன்றத்துல பாஜக எம்எல்ஏக்கள் அங்கேயே தர்ணா ஆரம்பித்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் அல்லாமல் சட்டமன்றத்திலேயே அவங்க சாப்பிட்டுட்டு படுத்து உறங்கிக்கிட்டு இருக்காங்க. இத எப்படி சார் பாக்குறது? ஒரு 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 தமாஷாக இருக்கிறது. அது தமிழக சட்டமன்றத்தில் வந்தால் ஆச்சரியப்படுவதற்கில்லை. எது இருப்பினும் அப்பாவு போன்றவர்கள் எல்லாம் போலீஸ்காரரை விட்டு அதிமுக எம்பிக்கள், பாஜக எம்பிக்கள், பாமக எம்எல்ஏக்களை தூக்கி அடித்து விடுவார். அது சட்டமன்றத்தில் பிரதிபலிக்கும் கூடிய விரைவில். அங்க பொட்டி படுக்கையெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாங்க எம்எல்ஏ. நீங்க பாத்தீங்கன்னா அந்த போட்டோ சிவா? ஆமா சார், பார்த்தேன். ஒரு தலகாணி எடுத்துட்டு ஒரு எம்எல்ஏ உள்ள வர்றாரு. அந்த போட்டோ எல்லாம் போட்டு விட்டாங்க. அது சித்தராமையாக்கு மனக்குடைச்சல். அந்த சித்தராமையாக்கு மனக்குடைச்சலை கொடுப்பது டி.கே. சிவகுமார். அதற்கு பின்னணியில் இருப்பது ராகுல் காந்தி. ராகுல் காந்தி சித்தராமையாவை எடையேற்ற வேண்டும் என்று துடிப்புடன் இருக்கிறார். ஆனால் அம்மையார் சோனியா காந்தியும் பிரியங்கா காந்தியும் மிஸ்டர் சித்தராமையாவை கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதில் தான் கருத்து மோதலில் காங்கிரஸ் அங்கு உடைபட்டு இருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து சிவா. சார், இப்ப பாத்தீங்கன்னா கர்நாடகா முதல்வராக மல்லிகார்ஜுன் கார்கே வர போறார் அப்படிங்கிற ஒரு டாக்கும் ஒண்ணு போய்கிட்டு இருக்கே சார், அது உண்மையா சார்? மல்லிகார்ஜுன் கார்கே பிரதமருக்கு முன் இருந்தவர். 83 வயது குடுகுடு தாத்தா. ஆனால் அவர் விட்டால் பிரியங்கா காந்தி அகில இந்திய காங்கிரஸ் தலைவரானாலும் ஆகிவிடலாம். வயநாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு மல்லிகார்ஜுன் கர்கேக்கு
பதவியில் இருக்க வேண்டும் என்று ஒரு மனதில் இருக்கிறது. காரணம், லோக் ஆயுக்தா என்ற ஒரு சட்ட அமைப்பு கர்நாடகாவில் மல்லிகார்ஜுன் கர்கே மீது 500 கோடி ரூபாய் புகார்களை சொல்லி இருப்பதனால் அவர் எந்த சமயத்திலும் கைது செய்யப்படலாம் என்ற ஒரு தத்துவமும் இருக்கிறது. அதை தடுப்பதற்காக முதலமைச்சரானாலும் ஆகலாம் என்ற ஒரு சூழ்நிலை டெல்லியில் பரவலாக பேசப்படுகிறது. முகுல் வாஸ்னிக், ஜெயராம் ரமேஷ் போன்றவர்கள் எல்லாம் இதை கதையாக சொல்லுகிறார்கள். சார், இப்போ பீகார் மற்றும் ஆந்திராவுக்கு இந்த பட்ஜெட்ல அதிக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆனா தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்படல அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இப்போ இந்த 3 மாநில முதலமைச்சர்கள், தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், அதே நேரத்தில் பீகார்ல நிதிஷ்குமார், இந்த பக்கம் வந்து ஆந்திரா முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, இதுல யார் கொஞ்சம் தன்னுடைய மாநில நலன் சார்ந்து செயல்பட்டார்கள், மாநிலத்திற்கு அதிக அளவிலான வளர்ச்சிக்கான திட்டங்கள்ல வேகம் எடுத்து செயல்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி உங்களுடைய அனுபவ ரீதியாக நீங்க சொல்ல வர்றீங்க சார்? சந்திரபாபு நாயுடு நம்பர் 1, நிதிஷ்குமார் நம்பர் 2, மு.க. ஸ்டாலின் நம்பர் 3. மு.க. ஸ்டாலினுக்கு தமிழ்நாடு பற்றி எண்ணமே இல்லை. அவருடைய குடும்பம் வளர வேண்டும், அவருடைய மகன் துணை முதலமைச்சராக முதலமைச்சராக வர வேண்டும், காங்கிரஸை கயற்றி விட வேண்டும் என்பதுதான் மு.க. ஸ்டாலினுடைய 2026 கொள்கை மந்திரம், தாரக மந்திரம். சார், அப்படி காங்கிரஸ் கலத்தி விடப்பட்டால் காங்கிரஸ் உடைய செயல்பாடு தமிழகத்துல எப்படி இருக்கும்? காங்கிரஸ் உடைய எதிர்காலம் எப்படி சார் இருக்கு? ரொம்ப வீக்கா தானே சார் இருக்கு? காங்கிரஸ் எதிர்காலம் செத்து போச்சு. காங்கிரஸ் வட இந்தியாவிலும் சரி, தென் இந்தியாவிலும் சரி, தமிழகத்திலும் சரி. ஆனால் அதிமுக மீது பிரயாணம் செய்ய ஆரம்பிப்பார்கள். அதற்கு ராகுல் காந்தி ஒப்புக்கொள்ள மாட்டார். சமீப நாட்களா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் தலைவர் பதவி குறித்து ஒரு விரக்தியான ஒரு சில கருத்துக்களையும் தெரிவிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. என்ன காரணமாக சார்? அவருடைய பதவிக்காலம் 3 ஆண்டு பதவிக்காலம் முடிந்து விட்டது. ஜே.பி. நட்டா அவருடைய பதவிக்காலம் முடிய ஆரம்பிக்கிறது. ஜனவரி மாதத்தில் அண்ணாமலை லண்டன் செல்ல மாட்டார் என்று தான் பலர் சொல்லியிருந்தாலும் அவர் சென்று திரும்பி வந்தவுடன் 2026 கள பணிகளுக்கு தேர்தலில் கண்டிப்பாக பாஜக மீண்டும் வெற்றி அடைய வேண்டும் என்ற பின்னணியில் பார்த்து அவர் 2வது முறையாக என் மண் என் மக்கள் பாத யாத்திரையை துவக்குவார் என்று தான் டெல்லியில் பேசுகிறார்கள். அண்ணாமலை தொடர்வார் என்று சொல்லுகிறார்கள். சார், எப்பவுமே நம்முடைய வாசகர்களுக்கு கடைசியில நீங்க முக்கியமான ஒரு டிப்ஸ் கொடுப்பீங்க. அதற்காகவே நம்முடைய வாசகர்கள் கடைசி வரைக்கும் உட்கார்ந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அதாவது டெல்லி ராஜகோபாலன் சார் கடைசியில என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்போடயே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க சார். இந்த பதிவுல நீங்க கொடுக்கக்கூடிய அந்த டிப்ஸ், அந்த ஹாட் நியூஸ் என்ன சார்? அந்த ஹாட் நியூஸ் கூடிய விரைவில் செந்தில் பாலாஜி விடுதலை செய்யப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. செந்தில் பாலாஜி விடுதலைக்காக ஓரிரு அமைச்சர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை டெல்லி சந்தித்து பேசியிருக்கிறார்கள். அதன் மூலமாக பார்த்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் செந்தில் பாலாஜி நீடிப்பாரா அல்லது ரிலீஸ் ஆன பெயிலில் வந்த பிறகு கூட வேற ஏதாவது கட்சியில் சேருவாரா என்ற ஒரு பின்னணி டெல்லியில் பலவராக பேச ஆரம்பித்து விட்டார்கள். அவர் ஒரு திமுகவிற்கு எதிராகத்தான் செயல்படுவார் என்று தான் சொல்லுகிறார்கள். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய ரியல் வாய்ஸ் நேயர்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நமஸ்கார்.